அதாவது மொத்தமாக 3 பேருந்துகள் சென்றிருக்கிறார்கள். தமிழகத்தை சேர்ந்த 57 பேர் 3 பேருந்தில் சென்றிருக்கிறார்கள். ஒரு பேருந்தில் சென்றவர்கள் மட்டும் தற்போது பத்திரமாக இருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் தான் அந்த காத்மாண்டிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திமுரி ஆயுதப்படை முகாமில் ஒரு பேருந்தில் சென்ற தமிழர்கள் மட்டும் அங்கு 20 பேர் பத்திரமாக இருக்கிறார்கள். ஒரு பேருந்து 20 பேர் சென்றிருக்கிறார்கள். மற்ற 37 பேரும் பிரிந்து 2 பேருந்தில் சென்றிருக்கிறார்கள். அந்த 2 பேருந்தில் சென்றவர்கள் எங்கே இருக்கிறார்கள், அந்த 2 பேருந்து எங்கே இருக்கிறது, என்ன ஆனது என்பதுதான் தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. அதற்கான பதிலும் விரைவில் கிடைக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. தஞ்சையிலிருந்து 17 பேர், மயிலாடுதுறையிலிருந்து 7 பேர், புதுவையிலிருந்து 3 பேர் என 57 பேர் தமிழகத்திலிருந்து சென்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக நாம் இந்தியாவிலிருந்து 105 பேர் மாயமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. 37 தமிழர்களுடைய நிலை என்ன என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இதில் தமிழக அரசு அறிவித்த உதவி எண்களும் போக மீதம் இருக்கக்கூடிய உதவி எண்களும், அதாவது இந்திய தூதரகம் உதவி எண்களும் அறிவித்திருக்கிறார்கள். தமிழர்கள் சென்ற பேருந்து வெள்ளத்தில் ஒரு பேருந்து அடித்து செல்லப்பட்டதாக டிராவல் ஏஜென்சி உரிமையாளர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். 3 பேருந்து சென்றிருக்கிறது. அதில் ஒரு பேருந்து பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறது. அதில் இருப்பவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மற்றவருடைய நிலை என்ன என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்திய தூதரகம், காத்மாண்டில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் உதவி எண்கள் அறிவித்திருக்கிறார்கள். 977 9851316807 மற்றும் 977 9709107500 என்ற எண்ணை காத்மாண்டில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் அந்த உதவி எண்ணை அறிவித்திருக்கிறார்கள். இதே போன்று தமிழக அரசு தரப்பிலும் 180030093790 என்ற உதவி எண்ணை அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் மீட்பு பணிகள் குறித்த தகவலையும் சேகரித்து வருவதாகவும் தமிழக அயலகத்துறையும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு என்றுதான் சொல்ல வேண்டும். வழக்கமாக நேபாளத்தை பொறுத்தவரையில் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான அந்த காலகட்டம் என்பது அதிக மழை பொழிவு, இதுபோன்று இயற்கை சீற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் என்றுதான் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இந்த வழக்கமாக இது போன்ற நிகழ்வுகள், பேரழிவு என்பது, இயற்கை சீற்றம் என்பது அங்கு ஏற்படக்கூடிய ஒன்றாக தான் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் ஆண்டுதோறும் ஜூன் முதல் செப்டம்பர் வரை பெய்யக்கூடிய மிக தீவிரமான பருவமழை, நேபாளத்தில் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டம் தான் தீவிரமான பருவமழை பெய்யக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த 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 மாதிரியான காலகட்டம் தற்போது நிலை வரக்கூடிய நிலையில் தான் அங்கு திடீர் பெருமழை, மண் சரிவு, காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு காலை 8:30 மணிக்கு நடந்தது. 8:30 மணிக்கு நடந்தது. அதை தொடர்ந்து அப்போது நடந்த உடனடியாக ஒவ்வொரு கட்டங்களாக அங்கு நடக்கக்கூடிய காட்சிகள் தொடர்பான அந்த வீடியோக்கள் ஒவ்வொரு கட்டங்களாக வெளியாக தொடங்கியது. அப்போதுதான் அந்த வீடியோக்களை பார்க்கும் போதுதான் அந்த நிலைமையுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நம்மால் உணர முடிகிறது. அந்த அளவுக்கு இயற்கை ஒரு மிகப்பெரிய கோர தாண்டவத்தை ஆடி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அங்கு நேபாள வெள்ளத்தில் சிக்கிய 57 தமிழர்கள் 20 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய 37 பேர் மீட்கக்கூடிய பணியும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த 20 பேரும் அந்த ஆயுதப்படை முகாமில், ராணுவ முகாமில் தான் ஆயுதப்படை முகாமில் தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள். அவர்களை அங்கே இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. 36 பெண்கள் உள்பட மொத்தம் 57 பேர் சென்றிருக்கிறார்கள். அதில் 57 பேர் 36 பெண்கள் சென்றிருக்கிறார்கள். அதிலும் 20 பேர் தான் தற்போது மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மீட்பு பணிகள் ஹெலிகாப்டர் மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சி மிக ஆக்ரோஷமாக கோரதாண்டும், இயற்கையுடைய கோரதாண்டும் காட்சிகள் என்பது காலை முதலே ஒவ்வொன்றாக நடந்த அந்த நிகழ்வுகள் வீடியோ காட்சிகளாக வெளியாக இருக்கிறது. தற்போது அங்கு வானிலை என்பது ஒரு அமைதியான சூழல் இருந்தாலும் கூட மீட்பு பணிகளில் மிகப்பெரிய சிக்கல் காணப்படுகிறது. அது புவியியல் ரீதியாகவே நேபாளம் என்பது ஒரு இமயமலையினுடைய இடுக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாடு, அந்த இமயமலையின் அடிவார பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நாடு என்பதால் மீட்பு பணிகள் என்பது மிகப்பெரிய சவால் தான். அந்த சவாலுக்கு மத்தியில் தான் ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக அந்த மீட்பு பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ராணுவ வீரர்கள் களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். மீட்கப்பட்ட தமிழர்கள் யார் யார் என்ற விவரம் வெளியாக இருக்கு. மீட்கப்பட்ட தமிழர்களை பொறுத்தவரையில் சென்னையை சேர்ந்த மாறன் என்பவரும் மீட்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று சென்னையை சேர்ந்த சாந்தி என்பவரும் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று சிதம்பரத்தை சேர்ந்த முத்துக்குமரேசன் என்பவரும் மீட்கப்பட்டிருக்கிறார். சிதம்பரத்தை சேர்ந்த கபீர்தாஸ் என்பவரும் மீட்கப்பட்டிருக்கிறார். திருச்சியை சேர்ந்த கிருபாஹரி என்பவரும் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போது மீட்கப்பட்ட விவரங்களும் வெளியாக திருச்சியை சேர்ந்த கிருபாஹரி என்பவரும் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மீட்கப்பட்டவர்கள் யார் என்பது வள்ளிநாயகம், திருச்சியை சேர்ந்த வள்ளிநாயகம் என்பவரும் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியாக 20 பேர் திருச்சி சேர்ந்த வள்ளிநாயகம் என்பவரும் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். 20 பேர் மொத்தமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 57 பேர் யார், மீட்கப்பட்ட 20 பேர் யார் என்ற பட்டியலும் வெளியாக இருக்கிறது. திருச்சி சேர்ந்த சத்யா என்பவரும் மீட்கப்பட்டிருக்கிறார். திருச்சியை சேர்ந்தவர் சத்யா, அவரும் அந்த 20 பேர் ஒருவராக மீட்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று
20 பேரில் மீட்கப்பட்ட இந்த புகைப்படமும் வெளியாக இருக்கிறது. மீட்பு பணிகள் அந்த சவாலான சூழலுக்கு மத்தியில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய மீட்பு பணிகள் காட்சி வெளியாக இருக்குது. விஜய புவனேஸ்வரி சிதம்பரத்தை சேர்ந்தவர், அவரும் மீட்கப்பட்டிருக்கிறார். விஜய புவனேஸ்வரி 20 பேர் மீட்கப்பட்டு 37 பேர் நிலைமை என்ன என்பது கேள்விக்குறியாக இருக்குது. இது மிக முக்கியமாக பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், நேபாளத்தை தொடர்ந்து உத்தரப்பிரதேசம், பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு கூட வெள்ள அபாயத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அங்கு அணைகள் அனைத்தும் உடைந்து தகர்த்தெறிந்து காட்டாற்று வெள்ளம் மிக கோரதாண்டவமாடி நேபாளத்தில் அணைகள் எல்லாம் உடைந்து தகர்த்தெறிந்த நிலையில்தான் அங்க இருக்கக்கூடிய அந்த மழை வெள்ளம், காட்டாற்று வெள்ளத்தினுடைய தாக்கம் என்பது இந்தியாவிலும் எதிரொலிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் மிக முக்கியமாக பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கும் கூட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெள்ள அபாய எச்சரிக்கையை அடுத்து மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெள்ள அபாய எச்சரிக்கை காரணமாக மக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த நேபாளத்தில் ஏற்பட்ட அந்த கோர தாண்டவம், அதைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேசம், பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற வெள்ள அபாய எச்சரிக்கையும் மிக ஒரு அசாதாரண சூழலாக அங்கு காணப்படுகிறது என்பதை தான் அது காண்பிக்கின்றது.